சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு அதிரசம் எடுத்துக்கிடுங்க. ஐயே வேண்டாம், புள்ள தச்சி உனக்கு மெனக்கிட்டு செய்து கொண்டு வந்திருக்கா, நாங்க திங்கவா. இருக்கட்டும் வள்ளியம்மா பாட்டி, எடுத்துக்கிடுங்க. ஆளு கொண்டு எடுத்துடுங்க அம்மா, வயாம சொல்லுதல்ல என் மவ. ஆசை பண்றோம், ஆளு கொண்டு சாப்பிடுவோம். பெரியம்மா நீங்க ஒண்ணு எடுத்துக்கிடுங்க. வீட்ல அதிரசம் இருக்கு மக்கா, இருக்கட்டு. வீட்ல உள்ளது இருக்கட்டுக்கா, போய் தின்னு. ஆளோட ஒண்ணு எடுத்து தின்னா ஏண்டானாலும் அம்மையும் மவளு கேட்கவும் மாட்டேங்கிய. நானே கொண்டு வந்துட்டு நானே திங்க. வாங்க மர்மனா, ஒரு அதிரசம் எடுத்துக்கிடுங்க. இங்க யார் கொண்டு வந்த பலகாரமா? அதிரசம் சூப்பரா ஜம்முன்னு இருக்க. சுந்தரிதே, அதிரசம் நல்ல சூப்பரா இருக்க. வாயும் வயிறுமா இருக்க பிள்ளைக்கு நானும் ஏதாவது பண்ட பலகாரம் செஞ்சு எடுத்து கொண்டு கொடுத்து பாக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அப்படியே நாளும் பொழுது போயிட்டு ஊடல இருந்து எலெக்ஷன் வர வந்துச்சா எம்மா, உன் தங்கச்சி எலெக்ஷன்ல நின்னா அவ்வளவுதான். அதுல நாளும் பொழுது வடியே போயிட்டு ஒரு அடியாட்டு. அதுக்கப்புறமா கொண்டு வந்து பாத்துறணும், இல்லன்னா பிள்ளைகள பெத்துட்டான்னா அதுக்கு முன்னால அதுக்கப்புறம் பண்ட பலகாரம் கொண்டு வந்தா எல்லாரும் சிரிச்சு போடுவாவோ. தெரியுக்கா, நான் என் மவனை பெத்த வீட்டுல இப்படிதான் ஆகி வச்சு என் புருஷனுக்கு அக்கா எங்க மைனிகாரி என் மவனை 5வது மாசத்துல இருந்து என்ன பலகாரம் கொண்டாரு அண்ணா பலகாரம் கொண்டாரு சொல்லி என் புருஷன் சொல்லி சொல்லி விடுவா. நானும் கொண்டு வரவங்களுக்கு நினைச்சுக்கிட்டேன். கடைசியில ஒவ்வொருத்தர கொண்டு வரதானே செய்வோம் நம்ம கிராமங்கள்ல. அப்படி சொந்தக்கார சொக்கார எல்லாரும் கொண்டு வந்து பார்த்தாவோ. கடைசியில சீவந்தம் முடிச்சு வச்சு 9வது மாசம் இவ்வளவு அழைச்சி எங்க அம்மா வீட்டுக்கும் கூட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் சரி கொண்டு வர போல இருக்கு அப்படி நினைச்சேன். அதுக்கப்புறமா கொண்டு வரல. சரி இவ இனிமே கொண்டு வர மாட்டா, நம்மள பார்க்க வர மாட்டா, என்னன்னு போறா, நம்ம அதை பத்தி நினைக்கப்படாது அப்படி நினைச்சேன். எனக்கு வயிறு வலிச்சு பிள்ளையும் பிறந்தாச்சு. அன்னைக்கு சாயந்தரம் போல அங்க இருந்து சிடுக்குன்னு ஒரு வாளில ஒரு ரெண்டு லட்டு, 2 அதிரசம், 2 முறுக்கு உலத்தையும் போட்டுட்டு வாரா. என்னது பிள்ளை பிறந்தவரை கொண்டு வந்தால பலகாரத்தை. ஆமாக்கா, இந்த காலம் மாதிரி என் போனா இருக்கு, உடனே அடிச்சு பிடிச்சு சொல்லுதுக்கு. அப்பம்லாம் அந்த விஷயம் யாராவது போய் சொன்னதானே தெரியும். இல்லன்னா ஏதாவது ரொம்ப முக்கியமான விஷயமா தான் தந்தி அடி போவோம். அப்பம்லாம் ஆஸ்பத்திரிக்கு எங்க வீட்லயே பெத்தாச்சு என் மவனை. கொஞ்ச நேரத்துல என் மைனிகாரி வாரா வாளியை தூக்கிட்டு. எங்க அம்மா என்னடா இவ வாளியை தூக்கிட்டு வரா அப்படின்னு பாத்துட்டு, ஏடி உன் மைனிகாரி என்ன வாளியை தூக்கிட்டு வரா அவரு தெரியல அப்படின்னா. நானும் என்னடான்னு சொல்லி பாக்கேன். அந்தால வந்தோடனே அவளுக்கு சாக்காயிட்டு. நல்லா வந்தா அவன் மைனிகாரி பிள்ளை பிறகு நேரம் கொண்டுட்டு வந்த அழக்கம். வந்தவளுக்கு ஒண்ணும் சொல்ல முடியல. என் புருஷன் வர நின்னுட்டு இருந்தாரா, அவர் ஒரு முடி முடிச்சாரு அக்காக்காரிய பார்த்து, வரக்கூடிய நேரமானி அப்படின்னாரு. அவளுக்கு ஒண்ணும் சொல்ல முடியல, அப்படியே நிக்கா ஜல மாதிரி. எனக்கு கோவம்னா பொறுக்க முடியலக்கா. நம்மளும் சரி ஒரு வாய் வயிறுமா இருக்க முடியவா, ஒரு புருஷனுக்கு கூட பிறந்தா சரி ஏதாவது கொண்டுட்டு வருவான்னு தான் காத்திருப்போம். அந்த எங்க அம்மா சொன்னா என் பக்கம் கோவப்படாத, சரி என்னன்னு போறா அவ போனா அப்படித்தான். சரி ஏதோ 2 பலகாரத்தை கொண்டுட்டு வந்துட்டா யாருக்கு ஊருக்கு மிச்சட்டு இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லட்டு 2 அண்ணா இருந்துச்சா, இந்த பிள்ளைய பார்க்க வர ஆளுகளுக்குலாம் ஆளு கொண்டு கொடுத்தோம். இல்ல மைனிகாரி அம்மா, நான் 5-6 நாள்ல என் ஜீவந்த வரப்போகுது. அதுக்கு முன்னால நம்ம தாய் மாம்சையும் முத்துமணியாத்தையும் விருந்து கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தேன்லம்மா, மறந்துட்டியா? ஆமாமாக்கா, இந்த ஜீவந்துக்கு முந்தின நாளே கூப்பிடணும்னு நினைச்சிருக்கேன். அந்தால விருந்துக்கு வந்துட்டு உன் ஜீவந்தத்துக்கு அந்தால இருந்துட்டு போயிருவாம்ல. ஆனா இன்னைக்கு போன் அடிச்சு சொல்லி விடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள இருந்து பேசிட்டு இருந்த பத்தி அதுக்குள்ள மறந்துட்டேன். சீக்கிரம் போன் அடிச்சு சொல்லுமா, அதுக்கப்புறம் அண்ணன் அண்ணி வந்து ரெண்டாவது சொல்லுவாங்க அவங்க இன்னொருக்க. அது சரிடாமாக்கா. சீக்கிரம் வாங்க, சாப்பாடு கொடுத்துருக்கேன். முத்துமணி நான் வாரேன், கை கால் மூஞ்ச கழுவிட்டு வாரேன். முத்துமணி சாப்பாடு என்ன மணக்க மாதிரி இருக்க. தக்காளி சோறுக்கண்டி மாங்காய் ஊறுகாய் வச்சு 5-6 கூழ் வத்தல் இருந்துல அதை வறுத்து வச்சேன். அதானே பார்த்தேன், நல்ல தக்காளி சோறுல நல்ல பட்டை கிராம்பு ஏலக்காய் இஞ்சி வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டிருக்க போல இருக்கு. பிரியாணி மாதிரி கும்புன்னு வாசம் அடிச்சு. சாப்பிட்டு பாருங்க, தக்காளி சோறு கூட பிரியாணி மாதிரி தான் இருக்கும், நல்ல டேஸ்டாட்டு. நெசமா சொல்லுதேன், பிரியாணி தோத்து போயிடும் போல இருக்கு. அவ்வளவு அளவுல இருக்க தக்காளி சோறு. நீ சாப்பிடலையா? நீங்க சாப்பிடுங்க, உங்களுக்கு மட்டும் தான் தூக்கம் இல்ல கொண்டு வந்தேன். எனக்கு வீட்ல இருக்குங்க, நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிட்டேன். என்ன அப்படி ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிடும், அதுக்கப்புறம் வீட்டுல போய் 2 சாப்பிட்டுக்கலாம் 2 பேரும். ஐயா வேண்டாங்க, உங்களுக்கும் அரகுறை வயிறா இருக்கும், எனக்கும் அரகுறை வயிறா இருக்கும். பேசாம ஒழுங்கா சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன மெரிட்டு கொண்டு வந்திருக்கேன். எங்க அக்கா தான் போன் அடிக்கா. ஸ்பீக்கர்ல போடுங்க. இல்ல ஏக்கா நல்லா இருக்கியா? மக்கமாரு மருமக்கமாரெல்லாம் நல்லா இருக்காவளாக்கா? ஆமையா எல்லாரும் நல்லா இருக்கா. நீ எப்படியே இருக்க? உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா முத்துமணி? நல்லா இருக்காவளா? அது போதியா எனக்கு. எங்க வயல்ல நிக்கியோ? ஆள வெயில கொஞ்சம் வெட்ட வேண்டி இருந்துச்சு, அதை வெட்டிட்டு இருந்தானா அந்தால சாப்பாடு கொண்டு வந்துட்டாக்கா முத்துமணி. சோற தட்டுல போட்டு தந்தா ஒரு வாய் தின்னேன். அந்தால நீனும் போன் அடிச்சிட்ட. நல்லா இருக்கியக்கா, நீ சாப்பிட்டியா எப்படி? ஆமையா நான் அப்பதே சாப்பிட்டாச்சு. நான் எதுக்கு போன் அடிச்சோம்னா ஒண்ணு விருந்துக்கு கூப்பிடாண்டாமா, அப்படி இப்படி நாள் தள்ளிக்கிட்டே போகுது. வரவு என் மவளுக்கு வர சீவந்தம் வச்சிருக்கேன் சனிக்கிழமை. மைனி வார சனிக்கிழமையா? ஆமாக்கா முத்துமணி, காலையில 9 மணில இருந்து ஒரு 10:30 மணிக்குள்ள சீவந்தம் பத்துக்கா. ஆமா, காலம்பரை வலையில போட்டுட்டு மத்தியானம் போல சாப்பாடு. அதுவும் அம்மாக்கா 10 வருஷம் முன்னாலதான் அந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு பத்துக்கா. மத்தியானம் போல சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் வலையெல்லாம் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் அம்மா வீட்டு கூட்டிட்டு போவோம். இப்ப என்னன்னா எல்லாம் தலைகளை மாத்தி விட்டாப்ல. ஆமா, இப்போ காலம்பரெல்லாம் வலையில போட்டு அதுக்கப்புறம் சோறெல்லாம் சாப்பிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மடி நிறைச்சு அதுக்கப்புறம் அம்மா வீட்டு கூட்டிட்டு போவோம். அதான் இப்ப முறையா இருக்கு. சரி மேனி, அப்போ உங்க ஊர்ல எப்படியா அந்த முறைப்படி செய்யுங்க. காலம்பரை வலையில போட்டு மத்தியானம் சாப்பாடு பந்தி வச்சுட்டா அதுக்கப்புறம் சாயந்தரம் போல இந்த மடி நிறைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. அதனாலதான் ஐடியா போட்டோம், சீவந்தது தனியா வரணும், அதுக்கப்புறம் இந்த விருந்துக்கு தனியா வரணும்னு என் தம்பி வந்து சொல்லிட்டு அடப்பான். மாடு கிடக்குக்கா ஆடு கிடக்குக்கா பாக்கணும், வயக்காடு கிடக்குன்னு. அதனாலதான் 2 ஒண்ணு போல வச்சிருக்கோம். வெள்ளிக்கிழமை நீங்க வந்துருங்க காலம்பரே, அதுக்கப்புறம் விருந்தெல்லாம் சாப்பிட்டு எடுத்துட்டு இங்க தங்கிட்டு அப்புறம் சனிக்கிழமை மணிக்கு இந்த சீவந்தெல்லாம் முடிச்சு எடுத்துட்டு ஒரு நாள் இருந்துட்டு போனா போதும். சரிக்கா, 2 பேரும் வந்துருவோம். வெள்ளிக்கிழமை காலம்பரை வந்துருதேன். அவன் வெளியே போயிருக்கா. ஆமா அவன் வேலைக்கு போயிருக்கான். 2 பேரும் வந்த உடனே மறுபடியும் ஒருக்க போன் போட்டு சொல்லுவோம். என்ன டைம் ஆம்ஸ் ஏற்கனவே காலையில ஜீவன் தானே நானே என் புருஷனும் சொல்லி
உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி செஞ்சு கொண்டு வரேன். இதே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாதே, உங்க அன்பு மட்டுமே போதும். ரெண்டு பேரும் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காதீங்க, சீக்கிரமா வந்துருங்க. நமந்த நாளே சரி மக்கா, கண்டிப்பா வந்துருவான். உடம்ப பாத்துக்க. என்ன ஆஸ்பத்திரியில போனியா இப்படி கரெக்டாட்டு? சரி சரி, அப்படியா? சரி மக்கா. சரி வைக்கிட்டா. முத்துமணி, சீ வந்ததுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. சனிக்கிழமை நான் வெள்ளிக்கிழமை ராத்திரி போல கிளம்பி போலான்னு நினைச்சேன். இப்ப விருந்துக்கு வேற சேர்ந்து கூப்பிட்டாளா? அப்போ வெள்ளிக்கிழமை காலம்பரை கிளம்பிடுவோமா? சரிங்க. அப்ப வெள்ளிக்கிழமை காலம்பரை கிளம்பிரும். அதுக்கு முந்தின நாள் ஏதாவது கொஞ்சம் பலகாரம் நான் வீட்லயே செய்தேன். பலகாரம் அது இதுன்னு செஞ்சு கொண்டு போக வேண்டாம். அவளுக்கு என்ன பலகாரம்? அது எங்க திங்க போறா? ஏன் மரும்புவா? எல்லா வகை பழத்திலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டு போவோம். அவளுக்கு நல்ல பழம் தான் நல்லா பிடிக்கும். சாப்பிடுவாள்லாம். சரிங்க. தக்காளி சோறு ஆறி போதுங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க. சரி எல்லாரும் இருங்க, போயிட்டறேன். இக்க கொஞ்ச நேரம் இருக்க வேண்டியதுனே, எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல. செல்ல தாயி சொல்லுறதுக்கு என்ன, எனக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்கு. மத்தியானம் சோறு தின்னா ஒரு 10 நிமிஷம் நாள் கண்ணை மூடி அப்படியே உறங்காட்டாலும் அப்படியே கொஞ்ச நேரம் கட்டையை சாய்க்கணும். அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். பாத்துக்க, எனக்கு அந்த கெட்ட பழக்கம் இருக்கதான் செய்யுது. என்ன செய்ய விட முடியல. விடணும்னு நினைச்சா கூட பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. சரி என்ன செய்ய, வயசாகுதுல, கொஞ்ச நேரம் படுப்பேன்னு படுப்பேன். 2 உருண்டு சோறு சாப்பிட்டு படுக்க தான் போனேன். அந்த அளவு ஞாபகம் வந்துச்சு. அம்மா அதிரசம் செஞ்சு வச்சிருக்காம கூடுத்துட்டு வாடி வந்துருவோம், இல்லன்னா அப்படியே கிடந்து போவோம் அப்படின்னு நினைச்சுதான் தூக்கிட்டு வாடி இருந்தேன். இனி போய் ஒரு 10 நிமிஷம் படுத்துக்கிட்டு இவர ஒரு காப்பி கீப்பி போட்டு குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். சரிக்கா, அப்ப கொஞ்ச நேரம் போய் படுக்கா. என்னாச்சி தனியா சிரிக்கா? பைத்தியம் கீத்தி பிடிச்சு போச்சா? முத்திட்டா? சின்ன பொண்ணு நல்லா இருக்கியா? எப்படி வண்டியை ஒழுங்கா ஓட்டிடுவியா இல்ல நான் ஓட்டணுமா? நாலுபடி அப்படி கேட்கிறது பண்ணு. இல்ல சின்ன பொண்ணு, தனியா சிரிச்சுட்டே வர கக்க பக்கன்னு, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. எனக்கு ஒரு புருஷன் இருக்கா, ஒரு புள்ள இருக்கு, குடும்ப குட்டியெல்லாம் இருக்கு. பாத்துக்க, என்ன கொண்டு பத்திரமா சேத்திரமா தாயே. பாவி, இதுக்கும் சிரிப்பு தானா? என்னத்துக்கு சிரிக்க? நாலுபடி எனக்கு சொல்ல போதே சிரிப்பா வருது. மீனா வீட்டுல வச்சு ஒரு இங்கிலீஷ் பேசினேல, அது இங்கிலீஷ்ல இங்கிலீஷ் பீஸ். ஏன் சின்ன முடி கிண்டல் பண்ணுத? அத நினைச்சு என் மனசுக்குள்ள சிரிப்பு தாங்க முடியல. இவ்வளவு நேரம் அடக்கிக்கிட்டே வந்தேன், இப்ப வாய் விட்டு சிரிச்சிட்டேன். இங்கம்மா படிச்சு அந்த இங்கிலீஷ் பீஸ. சில ஆளுகள்லாம் இங்கிலீஷ்ல பேச பார்க்கும்போது பாத்துட்டு இருப்பேன். சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோமே அப்படி நினைச்சு ட்ரை பண்ண ஆரம்பிச்சு கடைசியில இங்கிலீஷ் பீஸா மாறி போயிட்டு. உண்மையிலே நாலுமடி இங்கிலீஷை விட இங்கிலீஷ் பீஸ் தான் ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. நாலுமடி, உண்மையிலே உங்க பேச்சால 4 பேரை சந்தோஷப்படுத்திய. 4 பேர் உங்க பேச்சால அவங்க டிப்ரெஷன்லாம் மறந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணதாங்கன்னா அப்போ உங்களுக்கு கண்டிப்பா புண்ணியம் கிடைக்கும். சும்மா சொல்லாத. நாலுமடி, இப்ப இருக்க காலகட்டத்துல என்ன டிப்ரெஷன் தெரியுமா? சின்ன பிள்ளையில இருந்து வயசான கிளை வரைக்கும் டிப்ரெஷன் தான். நம்மள அந்த வார்த்தையை கேள்வி விடுதல பாத்தீங்களா? சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்பதான் எப்போ சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா போது ஒரே டென்ஷன் தான் அப்படிங்குவா. ஆமா சின்ன பொண்ணு, முளைய மொட்டை முளைச்சு 3 ஏழை விடல, அது கூட டிப்ரெஷனுக்கு டென்ஷனுக்கு நீ சொல்லு. சரிதான், நானே டென்ஷன் டிப்ரெஷன்ல இருக்கும்போது உங்க பேச்ச கேட்கும் போது உண்மையிலே சிரிச்சிடறேன். நாலுமடி, உண்மையிலே எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ பேசுறத பாத்து. சரி விடு. சின்ன பொண்ணு கேட்டியா? ஒரு விஷயத்தை கவனிச்சியா? இந்த மீனா பிள்ளைக்கு கண்டிப்பா விருப்பம் இருக்குன்னு நினைக்கேன். அதனாலதானே நம்ம கேட்டதுக்கு மூச்சை கட்டமா அங்க போய் உட்காந்து அழுது இருந்து பாத்தியா? ஆமா நாலுமடி, விருப்பம் இல்லன்னு வச்சுக்கி அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அப்ப அந்த பிள்ளை டானு பதில் சொல்லி இருக்கும்ல, இல்லக்கோ எனக்கு விருப்பம்லாம் ஒண்ணு இல்ல அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி இருக்கும்ல. ஆனா அதை யோசிச்சேன், கண்டிப்பா அந்த பிள்ளை மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்கதான் செய்யுது. என்ன அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்களே, நம்ம அம்மையை மீறி ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுறப்படாது அப்படின்னு நினைக்கி நம்ம அம்மா என்ன சொல்லுதாவளோ அப்படியே கேட்கணும் அப்படின்னு நினைக்கி. அதுவும் நல்லதுதான். கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல ஏதாவது ஒரு முயற்சி படி மீனாக்கு அம்மை கிட்ட பேசி நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு பண்ண. நாலுமடி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா அதுக்கு அவ்வளவுதான், நான் செஞ்சிருவான். வார சனிக்கிழமை சீவந்தோம் துணிமணி எடுக்கணும், அப்புறம் வளையல் சாமான் செட்டு எல்லாமே வாங்கணும். உள்ள ரூபா வாங்கிட்டே சின்ன பொண்ணு. ஆமா, ரூபாயெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு நான் மஞ்ச பண்ண போய் அவட்ட போய் வாங்க வேண்டியதான். எங்கனே வந்துட்டு இருக்கலாம், எங்கே திருநெல்வேலியில ஏதோ ஒரு கல்யாணம் வீடு அங்க போயிட்டாலாம். அதுல வந்துட்டு இருக்கேன். நேரம் வந்து சின்ன பொண்ணு வாங்கி அப்படின்னா நேரம் போகும்போது அவட்ட துட்டு வாங்கிட்டு அப்படியே போயிடுவோம் வீட்டுக்கு. ஏகப்பட்ட செலவு இருக்கும் போல இருக்கு சின்ன பொண்ணு. யார என்ன செய்யனாலும் முடி செய்யும் கிட்ட கண்டிப்பா செஞ்சுதானே ஆகணும். நம்மளுக்கே ஒரு செய்யும் கிட்டுன்னு வந்துட்டுனா திண்டாட்டமா இருக்க. அப்ப நம்மளோட கஷ்டப்பட்ட ஆளுகள் எல்லாம் பாவம் என்ன செய்யும்? போன வாரம் பாத்தீங்களா நிச்சாமல வீட்டுல என்ன போடுன்னு பாட்டு எப்போ துட்ட தண்ணியா இறைச்சத. ஆமா சின்ன பொண்ணு, இந்த முத்தண்ண வீட்டுல தானே மோவளுக்கு தான் நிச்சாமலத்துக்கு. அவங்ககிட்ட ஏகப்பட்ட கோடி கணக்குல பணம் இருக்கு. அதனால தாறுமாறா தக்காளி சோறுன்னு எடுத்து செலவழிச்சுட்டு நடக்காங்க தண்ணியாட்டு பணத்தை. அவங்க செலவழிக்கிறது இல்ல. நாளைக்கு இதே மாதிரி நம்ம ஊர்ல ஒரு மாதிரிப்பட்ட பிள்ளைகளுக்கு நிச்சாமலம் வந்துச்சுன்னா அதே மாதிரி மாப்பிள்ளைட்டுக்காரன் அந்த வீட்டுல செஞ்சாவுள்ள பொண்ணுக்கு அதே மாதிரி எங்களுக்கும் செய்யுங்களா அப்படிதானே எதிர்பார்க்கவா? அப்படி சொல்லுங்க. காலம் அப்படி ஆயிட்டு அவ வீட்டுல செஞ்சாவோ இவ வீட்டுல செஞ்சாவோன்னு அப்படி நாளுக்கு நாள் அதையும் இதையும் எதிர்பார்க்க தான் செய்தாங்க. ஒண்ணு குறைச்சு செஞ்சுக்கிடுங்க, போதும் இருக்கதை செஞ்சுக்கிடுங்க அப்படின்னு யாராவது சொல்லுதாவளா? அது எப்படி சொல்லுவாங்க? பாத்தியா, பெட்ரோல் விலையும் டீசல் விலையும் எப்போ போற போக்க பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னே தெரியல நாட்டுல. ஆமலாம் பேசாம என் வண்டியில பெட்ரோல் டீசல் ஊத்துறதுக்கு போலாம். பேசாம தெரு பைப்ல தண்ணியை ஊத்தி பிடிச்சி வாடுதானு ட்ரை பண்ணி பார்க்க போறேன். சூப்பர் சின்ன பண்ணு. அப்படி ஏதாவது நீ ட்ரை பண்ணி சக்சஸ் ஆச்சுன்னு வச்சுக்கியா, நானும் என் புருஷனுக்கு வண்டியில 5-6 குடம் தண்ணியை ஊத்தி பெட்ரோல் போல நிரப்பி போடுதேன்.
சிரிக்கக்கூடிய விஷயம் இல்ல, சிந்திக்கக்கூடிய விஷயம். யாராவது அப்படி தண்ணியில ஓடக்கூடிய வண்டியை கண்டுபிடிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஒரு கோடி புண்ணியம். இக்க விலைவாசில எப்பா ஒரு விசேஷம் எடுக்குன்னா தலையில துண்டை தான் போட்டு போன போல இருக்கு. மேலாம் அப்படி பாக்கியலட்சுமிக்கு போன் பண்ணாங்க. அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தாங்களா மொபைல கூட்டிட்டு. இன்னைக்கு சாயந்தரம் போல வராங்களாம். அப்படியே பிள்ளைக்கு முடிஞ்சு எனக்கு அப்படி கனவுல நிக்கி சாயந்தரம் போல போய் எட்டி பாப்பேன்னு அப்படியே பேசி பேசி நேரம் போனதும் தெரியல. வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். அப்படி நேர புஷ்பக வீட்டுக்குள்ள கொண்டு வண்டியோடு மைனி நமக்காண்டி காத்திருக்கா. சீட அருமையா வந்திருக்க. யாத்தாடி டிவில ஒரு நாடகத்தை பாத்துட்டு வரதுக்குள்ள அவ்வளவு சீடையை உருட்டி சுட்டு பண்ணியாடி. பாத்தியம்மா என் கை வண்ணத்தை? சாதாரண சீடை கிடையாது, ஸ்பெஷல் சீடை. அவர் தின்றத முட்டை வந்தாச்சான்னு பாத்துட்டு வரேன். அங்க இங்க காதோட போச்சு. டிவி பாத்துட்டு இருக்கும் வரைக்கும் வரலட்டி லேசா எட்டி பாரு வந்துட்டாளான்னு. எம்மா ஞாபகம் இருக்கலாம் ஸ்பெஷல் சீடையாக்கும் நம்ம சுப்புலட்சுமியாக்க சொல்லி கொடுத்த ஐடியாவாக்கும். எனக்கு தெரியாதுடி. போ முட்டை வந்துட்டாலும் போய் பாரு போ. அதான் படி எடுத்து வைக்க போறேன். சுப்புலட்சுமியாக்க கொடுத்த ஐடியால என் மாமியா மொட்டை அப்படியே தின்னு போட்டு ஊரை விட்டு தெரிச்சு ஓடணும். திரும்பியே வந்துடக்கூடாது. சீடை தின்னு எவ்வளவு வருஷ காலம் ஆச்சு. சீடையை பார்க்கும் போதே வாய் நம்மன்னு வருதே. எம்மாவ வேற மொட்டையை வச்சிருந்த சீடெல்லாம் திங்கக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காளே. என்ன செய்ய? என் மொவ அங்கதான் நின்று பாத்துட்டு இருக்கா. அதுக்குள்ள 2 எடுத்து வாயில போடுவோம். 2 வேண்டாம், திங்கப்படாதுன்னு வேற சொல்லியிருக்கா. மொட்டைக்குன்னு ஸ்பெஷலா செஞ்சது. ஒன்னே எடுத்து வாயில போடும். அப்படி என்னதான் செஞ்சிட போது? ஒன்னே கண்ணே வாடா 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 வாடா. ஒன்னே தின்னா ஒண்ணு செய்யாது. ரொம்ப தின்னாதான் டேஞ்சர் ஆகும். மொட்டை வந்தாச்சுமா, கொண்டாமா சீடையா. ஏமா அங்க போய் திரும்பி நிக்க. வாமா, இன்னைக்கு நடக்கக்கூடிய கதைய பாரு. ஏமா திரும்ப ஆயில இருந்து ரத்தம். தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது. என்ன பண்ணி கொண்டாடுன? ஏட்டி ஒரே ஒரு ஒத்த சீடையடி. சரி ஒரு மாதிரி நாக்கு உருண மாதிரி இருக்காண்டி ஒன்னே உடனே எடுத்து வாயில போடுமேன்னு போட்ட குட்டி பல்லு கடக்குனுச்சு. அதோட ஒத்த பல்லு விழுந்துட்டு கடும் கடா பல்லு. பல்லு விழுந்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். சிரிச்சிட கணக்கட்டி. ஆமா சொல்லுவாங்கல்ல ஆபரேஷன் சக்சஸ் பேசியது டெட்னு. அந்த மாதிரி தான்மா ஆபரேஷன் சக்சஸ். உருப்படுத்தவள நீ என்ன சொன்னாலும் சரிதான். எனக்கு சிரிப்பு தான் வருது, கோவம் வரல. ஆபரேஷன் சக்சஸ் ஆயிட்டுமா. யாரை வச்சு டெஸ்ட் பண்ணலாம் நினைச்சு ரொம்ப நேரம் குழம்பி போயிருந்தேன். எடுத்து வாயில போடவும் பயமா இருந்து ஒன்னே எடுத்து போடலாமான்னு யோசிச்சேன். எம்மாடியா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மூக்குல எடுத்த சீடையை ஒண்ணு கூட அப்படியே தூக்கி வச்சிட்டம்மா. இன்னும் நான் போட்டிருந்தேன் அவ்வளவுதான். என் பொருளும் இப்படிதான் தெரிச்சிருக்கும். கடைசில நான் உன்ட்டு சொல்லிட்டு தானே போனேன். பார்த்து பதனமா இரு, ஒண்ணு கூட எடுத்து வாயில போட்டாதானே. கேட்டியா நீ? உனக்கு நாக்கு அவ்வளவு கேக்குதுன்னா தூக்கி வாயில போட்டிருக்க. நல்லதுதான். எனக்கு ஆபரேஷன் சக்சஸ்னு தெரிஞ்சு வச்சு ரிசல்ட். மாரக்கட்டை வரும் மாரக்கட்டை. இந்த தாயை பத்தி இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்க. அம்மா கிண்டல் பண்ணலாமா? எனக்கு நீ உதவிதான் செஞ்சிருக்க. நீ ஒண்ணு தின்னதுக்கே இப்படி ஒரு பல்லு உடஞ்சு கிடக்கிய. இவ்வளத்தையும் மொட்டையிட்ட கொடுக்க போறேன். இன்னைக்கு அவ்வளவு பல்லும் சுக்கு நூறா போய் பொக்க வாயோட திரும்பி பக்கமா என் மொட்டை ஓட போது ஊற விட்டு. எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிர்க்கு 2 கண்ணு போனோம். அந்த கதை தான் நம்ம கதை. எனக்கு ஒரு கடவை பல்லு ரெட்டி போனா போது. 70 ரூபாய் கொடுத்து இந்த ஆஸ்பத்திரியில போய் கட்டிக்கிடலாம். உன் மாமியாருக்கு அவ்வளவு பல்லு உடையணும். சூப்பர்மா. இப்பதாம்மா உன் தைரியத்தை பாராட்டுறேன். முட்டை வந்துட்டாளா? ஆமாமா, சிலத்தை கிளவி வீட்டுல இருந்தா வருது முட்டை. எல்லா கிளவியும் ஒன்னா கூடி ஒரே கும்மாளம் போட்டுட்டு வருதுன்னு நினைக்கேன். இப்ப பாரு குடுக்க போறேன். என்ன ஆகுதுன்னு மட்டும் பாரு. பல்லெல்லாம் தெரிக்க போகுது. பாத்துட்டேரி ஒரே சிரிப்பா வருதுமா எனக்கு. சரி நீ அப்படியே வந்துடாத. பல்லத்துக்கு தூர போட்டுட்டு வா. கையை கழுவிட்டேனா? சரிமாக்கா பாரு. முட்டை முன்னால சிரிச்சு வச்சு போடாத. சிரிக்க மாட்டேன் டி. ஏற்கனவே சிரிச்சு ஓட்ட பல்லு தெரியும். சரி சீக்கிரம் ஓடியனா, நான் முதல்ல போறேன். சீடையா சீடை. ஆமா பின்ன வென விதைச்சவன் வெனையா இருப்பான், தென விதைச்சவன் தெனையா இருப்பான். சும்மையா சொன்னாங்க. ஏத்தே என் மர்ம கூப்பிடுதா என்னன்னு கேக்கேன். சரி போன வைக்க போற பேசேன். என்ன மர்மலா சீடையா? அன்னைக்கே பாட்டோட பாட்டா எங்க அம்மிட்ட இந்த மைனியா எனக்கு சீடைன்னா நல்ல பிடிக்கும் உசுராட்டு. சின்ன பிள்ளைல சீடை தின்னது. அதுக்கப்புறம் எங்க சீடை திங்க அப்படின்னு சொல்லி சொன்னியா. அதை கேட்டுட்டு இருந்ததே நானும். எனக்கு கொஞ்சம் மனசாட்சி இருக்குதே. எப்ப பார்த்தாலும் உங்களை கஷ்டப்படுத்த கூடாது. நான் தான் உங்களுக்கு ஏதாவது செய்தி எடுத்து தரணும்னு நினைச்சேன். அதனாலதான் பார்த்தேன். சரி முதல்ல சீடையில இருந்து ஆரம்பிப்போமே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அப்படின்னு. நீங்க வெளியே போயிட்டு இருக்குல்ல அளவோல நல்ல உருட்டி எடுத்து சீடையை செஞ்சு வச்சிருக்கேன். இந்தாங்க தே, வாங்கிக்கிடுங்க. எடுத்து சாப்பிடுங்க தே. சாப்பிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பரவாயில்ல நீலாம்பரி, நான் உன்னை என்னவோ நினைச்சேன். இப்படி பொறுப்பு இல்லாம இருக்காளன்னு. பரவாயில்லையா? என்ன பொறுப்போட மாமியாருக்கு இது பிடிக்குமே அது பிடிக்குமே தெரிஞ்சு வச்சுட்டு ஒன்னொன்னா செய்து தரணும்னு நினைக்க பத்தியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப புகழாதியே தே. இன்னைக்கு சீடை, நாளைக்கு பிரியாணி. நல்ல பிள்ளைய பெத்து எடுத்து வளர்த்திருக்கிய. ஆமா, என் மோவளுக்கு நல்ல பொறுப்பு இருப்புலாம் உண்டு மைனியா. நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இவ்வளவு நாளும் கல்யாணத்துக்கு முன்னாலலாம் என் மோவ என்ன பொறுப்பு இருப்பா தெரியுமா மைனியா? இப்பதான் கொஞ்ச நாள் கல்யாணம் முடிஞ்ச பிறகு பொறுப்பு இல்லாம பருப்பு இல்லாம ஒரு கூறு கட்டு தெரிஞ்சுச்சா. சரி மக்கா விடு. ஏதோ ஒரு 2 வார்த்தை கூறு கட்டவா அப்படி இப்படின்னு பேசி விட்டவன.
ஏன்னு நினைச்சுக்கிட்டாத சீக்கிரம் திங்கி சொல்லிட்டி இப்ப மாட்டையா என்னடி பாத்துட்டு இருக்கிய சாப்பிடுங்க தே எமக்கா ஒரு சீடைக்கு ஒரு பல்லு கணக்கு போட்டு பாரு 7 சீடை 7 பல்லு தெறிக்க போகுது இப்போ மொட்டைக்கு எம்மா ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. எம்மா எனக்கு சீட அன்னைக்கு இல்லாத சீடை ஐயா நான் தின்னுதான் நீ எடுத்து சாப்பிடுமா 5 எண்ணத்தை எனக்கு மட்டும் தர சாப்பிடுது ஐயா உன் பொண்டாட்டி சுட்டதுதான் அம்மா என் புருஷன் வாலண்டரியா வந்து மாட்டிக்கிட்டாரம்மா. சும்மா இருட்டி அந்த கூறுகட்ட பையன் அம்மை கூட சேர்ந்துக்கிட்டு உனக்கு துட்டு தரானடி பேசாம ஈரி நல்லா வாங்கி கேட்டுட்டு நீ சொன்னது கரெக்ட் தாம்மா துட்டு என்கிட்டயே தராரு செலவுக்கு மட்டும் தான் தராரு அம்மிட்ட தானே தங்காரம் பண்ணி கொடுத்து வைக்காரு நல்லா வாங்கி கேட்டுட்டு அம்மா ஒண்ணு கூட இல்லாம தடம் தெரியாம அழிச்சு விட்டவளம்மா. என்னடி நடக்குங்க தெரியலையம்மா தெரியலையே. மொத்த சீடைக்கு அந்த பதம் பார்த்துச்சு ஒரு பல்லு மொத்த சீடை தின்னு தீட்டு இருக்கவள அம்மையும் மௌனம். அம்மா அம்மையும் மௌனம் பழுத்த கட்டதான் போல இருக்குமா. சீடை வாயில போட்ட உடனே பொறுன்னு அப்படியே பொரிஞ்சி அல்வா துண்டு மாதிரி கடைசியில அப்படியே கரைஞ்சு போயிட்ட நாக்குல வாடா செல்லம் ஊப்பிடுதாம்லாம என்னன்னு கேளு என்னங்க சீட நீ சுட்டியா இல்ல உங்க அம்மா சுட்டாளா நான் தாங்க சீட செஞ்ச இந்த கைக்கு ஒவ்வொரு பவுன்ல ஒரு காப்பு வாங்கி போட போறேன் இடி அளவு கொண்ட காப்ப ஹாய் சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. நம்ம சொந்தங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்ம அஸ்மி ஜெஸ்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொந்தங்களே. அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய்.